Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 899 part 2. ஓபன் பண்ணா ஒட்டமாவை காப்பாற்றணும்னு வேகமா நம்மளால கிளம்பி போனாங்க. ஆனா கடைசியில அந்த லயன் வந்து காலவாரிருச்சு. ஏன்னா 2 ரூட் போகுது, அதுல எந்த வழியா போகணும்னு தெரியல. லூஃபியும் புடிச்சு பச்சையா திட்டுவான், இந்த ஊரு நாயா இருந்துகிட்டு நாயே உனக்கு தெரியலையான்னு. அதுக்கு பாவம் நிஜமாவே தெரியல போல. இங்க வேற அந்த குட்டி பொண்ணால சுத்தமா முடியல. அதனால லூஃபி சட்டு புட்டுன்னு கிளம்புன்னு சொன்னா அப்படியே திருன்னு அது முழிச்சுக்கிட்டே நிற்கும். அந்த டைம் ஜோரோ இதுக்கு மேல இங்க வெயிட் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது, ஏதோ ஒரு வழியில போய் பார்த்தாதான் உண்டுன்னு சொல்லி ரைட்ல போக சொல்லுவான். நம்ம ஜோரோ ரூட் சொல்றான்னா அதுக்கு ஆப்போசிட்டா பண்ண போதும், கரெக்டான வழியில போய் சேர்ந்துடலாம். அதுக்கு ஏத்த மாதிரியே ரைட்னு சொன்ன உடனே இல்ல லெஃப்ட்ல போங்கன்னு ஒரு சவுண்ட். யாரான்னு பார்த்தா நம்ம ஜோரோ காப்பாத்தினானே ஒரு பொண்ணு. அவதான் அவ இவங்க ரெண்டுத்தையுமே பாராட்டி தள்ளுவா, நீங்க 2 பேரும் செம ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, ஆக்கின்ஸையே அடிச்சு தெருக்கி விட்டுருக்கீங்கன்னா நீங்க சாதாரண ஆளே இல்ல. அண்ட் இந்த பச்சை மண்டக்காரன் தான் என்னைய காப்பாத்தினதுன்னு நடந்த மேட்டரை பூரா சொல்லுவா. அண்ட் அவளை பத்தியும் சொல்லுவா. இவளோட பேரு பாத்தீங்கன்னா சுரு, டீ ஹவுஸ் ஓனர். இவ்வளவு நேரம் எங்க இருந்தான்னு பார்த்தா அந்த லயனோட வால்ல சேஃப்டியா தப்பின்னு இல்ல, அதுக்காண்டிதான் ஒரு வழியா நம்ம பயில காப்பாத்திட்டானுங்க. அதுக்கப்புறம் ஒட்டமாவை பார்த்துட்டு ஐயோ என்ன இவளுக்கு இப்படி ஆயிருச்சு, அவன் அவளை பாத்துக்கிட்டான்பா. இவளோட பேர் எப்படி அவளுக்கு தெரியும்னா ஆல்ரெடி இவங்க 2 பேத்துக்கும் பழக்கம் இருக்குது. சரி என்னாச்சுன்னு விசாரிக்கும் போது அந்த பொல்யூட்டான வாட்டரை குடிச்சிட்டா, அதுவும் எனக்கு சாப்பாடு தரணும்னு பசியை கண்ட்ரோல் பண்றதுக்காக அந்த தண்ணியை போய் குடிச்சிட்டா, அதனாலதான் இப்படி ஆயிருச்சுன்னு உடனே அப்படின்னா நீங்க டாக்டர்கிட்ட போக வேண்டாம், என்னோட டீ ஹவுஸுக்கு வாங்கப்பா. ஜோரோ கண்டுப்பாயி காட்டுக்கு ஏத்துவான். பின்ன பாவம் இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, இந்த டைம்ல போய் டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. இவ உசுருக்கு ஏதாச்சும் ஆயிருச்சுன்னா என்னதான் ஜோரோக்கு இந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியலனாலும் நஞ்ச சாப்பிட்ட ஒரு பிஞ்சு குழந்தை இப்படியே கைவிட்டுட்டு போக முடியுமா? அதனால வர முடியாதும்பா. அப்புறம் தான் தெரியுது அவ டீ சாப்பிடறதுக்காக எல்லாம் கூப்பிடல, அவகிட்டயே மெடிக்கல் ஹெர்ப்ஸ் எல்லாம் இருக்குதாமா, அதை சாப்பிட்டாலே போதும் இவளுக்கு சரியாயிரும். அது மட்டும் இல்லாம இப்ப ஒட்டமா இருக்க கண்டிஷனுக்கு அதை கொடுத்தாதான் கரெக்டா இருக்குங்கிற மாதிரி வேற சொல்லுவா. இதெல்லாம் இவங்க நின்னு பேசிட்டு இருக்கிறத விட போக போக பேசியிருந்தாங்கன்னா கூட இந்நேரத்துக்கு டீ ஹவுஸுக்கு போய் சேர்ந்துருக்கலாம். அதுக்கப்புறம் தான் லெஃப்ட் சைடு போவாங்க. நம்ம ஜோரோக்கு வேற கையில ஆணி குத்திருச்சு, அவளை காப்பாத்தினதுக்காக அவ அந்த காயத்தை சரி பண்ணி விடுறான்பா. சரி ரைட் அப்படியே வேகமா டிராவல் பண்ணி போவாங்க. அப்படியே கட் பண்ணா ஒக்கா போரே டவுன்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க இருக்க வீடு கடை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மேல கல்லெல்லாம் போட்டு அடி வச்சிருக்காங்க. அருமை அருமை, ஆத்துக்கு வீடெல்லாம் பிச்சு கொண்டு பயந்துதான் போட்டு வச்சிருக்காங்க போல. அப்ப அந்த சுருவோட டீ ஹவுஸ காட்டுறாங்க. அங்க வந்திருக்க கஸ்டமர் அந்த டம்ப்ளிங்ஸ் எல்லாம் புகழ்ந்து தள்ளிக்கிட்டு சாப்பிடுவான். இந்த இவ பேரு ஒக்கிக்கு, அந்த டீ ஹவுஸோட வெயிட்ரஸ். இப்படி நல்லா எல்லாம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு முரட்டுத்தனமான முரட்டு மூஞ்சி ஊர்ல இருக்க அண்டா எல்லாத்தையும் கவுத்து வச்ச மாதிரி ஒரு அண்டர்டேக்கர், ஏண்டா அடிக்க விழுந்து சாவர வயசுல உனக்கு டம்ப்ளிங்ஸ் கேக்குதாடா டம்ப்ளிங்ஸ் ஓரான உடனே அந்த கஸ்டமர் தெரிச்சிருவான். எப்படி எல்லாம் ஒருத்தன் வந்து பண்றான், வேற யாரா இருக்கும், கைடோவோட ஆள் தான். ரோட் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ், ஹவுஸ் டாக்ஸ், ட்ரைனேஜ் டாக்ஸ்னு நம்ம ஏகப்பட்ட டாக்ஸை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இவன் எதுக்கு வந்திருக்கான்னா ஸ்ட்ரீட் டாக்ஸை கலெக்ட் பண்ண. இவனுங்க எவ்வளவு கேட்பானுங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும், அது அவங்களால கொடுக்க முடியல. அதனால இந்த வெயிட்ரஸ் ஒக்கிக்குவை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி கேட்பான். இந்த பீடிக்கு அந்த பாடி 2 பேர்த்தையும் பக்கத்துல வச்சு பார்த்தோம்னா சைக்கிள் டயரையும் லாரி டயரையும் வச்ச மாதிரி இருக்காது. இதுல வேற இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், எப்ப பார்த்தாலும் டெலிஷியஸான ஃபுட்டா சாப்பிட்டு நீ என்ன மாதிரியே நல்லா கொழுன்னு தினுக்கு ஆயிரலாம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். ஆனா அவ நீ வேற நான் வேற, 2 பேத்துக்கும் செட்டே ஆகாது. கல்யாணம்னு சொல்லி உன் பக்கத்துல நான் உட்கார்றதுக்கு பேசாம பாடையில போய் ஃப்ரீயா படுத்துருவேன். அதனால நான் ஏதாச்சும் திங்க வந்தீங்கன்னா தின்னுட்டு போ, இல்லைன்னா வந்த வழியிலேயே ஓடி போயிருங்க சாருன்னு மரியாதையா சொல்லுவா. நான் ஒண்ணு இங்க திங்க வரலன்னு காட்டுவான். நல்லது, ஏன்னா இவனுக்கு சமைச்சு போட்டா இந்த ஊரே பஞ்சத்துல பஞ்சா பறந்துரும். வந்த கஸ்டமரை வேற முழுசா திங்காம வெட்டி விட்டான். சரி அதான் பில்டப் பண்ணியாச்சு, வேண்டாம்னு சொல்லியாச்சு. போவான்னு பார்த்தா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அதான் பார்த்தாலே தெரியுது. என் பேர் என்ன தெரியுமா, யொக்கோ சூனா. கால் எடுத்து ரிங்ல வச்சேன்னா ஆப்பனன்ட் எல்லாம் ஆடி போயிருவான், அலண்டு போயிருவான். நம்பர் 1 சும்மா பிளேயர். சும்மா இருந்து என்னத்தங்க பிளே பண்ண போறீங்க, சும்மா இல்லடி லூசு சும்மா. இப்படி என்னதான் அவன் வளைச்சு காலை தூக்கி கண்டமேனிக்கு டைலாக் அடிச்சாலும் அவ கண்டுக்கிற மாதிரி இல்ல. அதனால டீ ஹவுஸை இழுத்து மூடுன்னு சொல்லிடுவான். அந்த டைம்னு பார்த்து தான் கரெக்டா நம்மளுக்கு என்ட்ரி கொடுப்பாங்க. வந்த உடனே ஒட்டமாவை காமிச்சு அவளுக்கு என்ன பஞ்சாயத்து என்னன்னு சொன்ன உடனே ஒக்கிக்கு சுரு 2 பேரும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக உள்ள கூட்டு போயிருவாங்க. அந்த அண்டா மண்டையன் ஏமா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பதிலே சொல்லாம போயிட்டு இருக்க, கடைய சாத்தி விடுவேன் அப்படின்னு திட்டிட்டு இருப்பானா. ஜோரோ பின்னாடி வந்து நின்னுட்டு இவ்வளவு பெரிய பீரோவை கொண்டு வந்து இங்க வச்சுனா அள்ளி போடா நான்சென்ஸ், நான் உள்ள போக வேண்டானவன யாவண்டா அவன்னு சொல்லிட்டு செம்மையா கடுப்பாயி ஜோரோவை அட்டாக் பண்ண போவான். ஆனா அவன் ஒரு லுக்கு மட்டும் தான் விடுவான். அந்த லுக்குக்கே பயந்து பீதியாகி ஓகேக்கோ எனக்கு பக்கத்து டவுன்ல மேட்ச் இருக்குதுமா, நான் அதை என்ன ஏதுன்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கல்யாண பேச்ச பத்தி உங்ககிட்ட வந்து பேசுறேன், நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுன்னு அதுக்கப்புறம் நான் உனக்கு காட்டுறேன், இப்ப நேரம் சரியில்லைன்ட்டு வேகமா கிளம்பிடுவான். அப்புறம் என்ன அவளுக்கு மருந்தெல்லாம் அங்க உள்ள ரெடி பண்ணிட்டு
பார்த்துட்டு இருப்பாங்க. தோரோ வெளிய நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். இவங்கள ஒரு 3 பேர் பைனாக்குலரை வச்சு வெறிக்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அட நம்ம ட்ரஃபால்கர் லாவோட க்ரூ தான். இவங்க ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்காங்க போல. நம்மளுக்கு இடையில வந்து பூந்தாங்கன்னா கண்டிப்பா ஏதாச்சும் கலவரம் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட எப்படியாச்சும் இன்ஃபார்ம் பண்ணிடலாமான்னு பார்த்தா அதுவும் சிக்கல். இந்த மாதிரி ஏதாச்சும் குரூப் வந்துட்டு போறத மத்தவங்க நோட் பண்ணாங்கன்னா நோண்ட ஆரம்பிச்சிருவாங்களே. சரி ரைட், அப்ப இந்த மேட்டரை கேப்டன் சொல்லுவோம். அவர் என்ன முடிவு எடுக்கணுமோ எடுக்கட்டும்னு சொல்லிட்டு நேரா லாவை பார்க்க போவாங்க. அவனுமே செம மாசம் அப்படியே சாமுராய் கெட்டப்ல தான் இருப்பான். அடுத்து கடந்து என்னத்தையோ சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே அங்க கட் பண்ணி ஒனிகேஷிமான்னு ஒரு இடத்தை காட்டுறாங்க. இடமே கருகுமுன்னு பயங்கரமா லைட்னிங் எல்லாம் அடிச்சுட்டு இருக்குது. அங்கதான் கைடோ உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்காப்ல. அவனும் என்னத்தையோ உட்காந்து தீவிரமா தான் யோசிக்கிறான். ஆனா கழுதை என்னத்தை யோசிக்கிறான் தான் ஒன்னும் புரியல. சரி, இதுக்கப்புறம் நம்ம பள்ளிக என்னென்னலாம் வம்பளுத்து மண்டைய உடைக்க போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.